மறக்க முடியுமா? இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு இல்லை வீடுகளில் இறுதி யுத்தம் நடந்த இடம். 16 வருஷங்களுக்கு பிறகு அம்பலவன் பொக்கனை பிள்ளையார் கோயில். கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு வேறு பங்கருக்கு சைட்டில் வச்சு கிராமத்துக்குள்ள ஒரு உள்ளுக்கு வந்து இடம் பாருங்க, மேலே செல்லு விழுந்துருக்கோன்னு சட்டியா. பகுதி 2ல் நீங்கள் இப்போ என்னோட இணைந்திருக்கிறீங்க. புது மாத்தலன் சந்தியில் நிற்கிறோம். இறுதி யுத்தம் நடந்த இடம். இதால் தான் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து சென்றார்கள். இது ஒரு வலி சுமந்த மண். பகுதி 2ல் நீங்கள் இப்போ என்னோட இணைந்திருக்கிறீங்க. புது மாத்தலனுக்கு பிறகு இதுக்குள்ள பொக்கனை, வளையர் மடம், இரட்டை வாய்க்கால், முள்ளி வாய்க்கால், இந்த ஊர்களில் இப்படியான மாற்றம் இடம்பெற்றிருக்கு. 2025 16 வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. விதுடர் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். வாங்க அப்படியே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சந்தி புது மாத்தலன் சந்தி. இதுக்கு முதல் புது மாத்தலன் ஊர் 2026 திருப்பி காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முதல் காணொலி பார்த்துட்டு வாங்க. கீழே லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், உள்ளே போய் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அப்படியே இங்கால திருப்புங்க புது மாத்தலன் முடித்து பொக்கனை என்ற ஊருக்குள்ளே செல்ல போகிறோம். வாங்க எப்படியான மாற்றம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்த இடம். 16 வருஷங்களுக்கு பிறகு அந்த இறுதி யுத்தம் நடந்த கிராமங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு முழுவதுமான காணொளி நான் எடுத்திருக்கிறேன். இதில் பகுதி 4 வரைக்கும் இருக்குது. பகுதி 1 மாத்தலன் எப்படி இருக்குது, பகுதி 2 பொக்கனை எப்படி இருக்குது, பகுதி 3 வலைஞர் மடம் எப்படி இருக்குது, பகுதி 4 முள்ளிவாய்க்கால் கிராமம் 16 வருஷங்களுக்கு பிறகு இறுதி யுத்தம் நடந்த இடம் எப்படி இருக்குது. மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள். பகுதி 4 வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள். இப்போ நாங்கள் அப்படியே பொக்கனை என்ற ஊருக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கிற ஊர் மக்கள், இதில் இருக்கிற அந்நியாக்கள் சொல்லிச்சினா இந்த மரங்கள் யுத்தத்துக்கு முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த வீதி அதே நிலைமையிலே இருக்குது. இந்த வீதி வந்து இன்னும் யாராலையும் போட்டு கொடுக்கல. இந்த பஸ் ஸ்டாப் எல்லாம் பிறகு கட்டினது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஊர், இந்த வீதி அப்படியே இருக்குது. யுத்தத்துக்கு முதல்ல இந்த வீதி எப்படி இருந்ததோ அதே நிலைமையிலேயே இந்த வீதி வந்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் 2 சைட்டையும் காட்டுறேன். பொக்கனை என்ற ஊர், இதில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் விடுதலை புலிகள் இந்த இடத்துல இருந்தது என்று சொல்லிச்சினோம். 2 அந்நியாக்கள் அங்கால இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிறிய இடங்கள் எல்லாம் வந்து இலங்கை இராணுவம் இந்த அறிவித்தது இடங்கள். வாங்கங்கிற இடத்துக்கு சரணடைங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவித்தது. பாலை மரம் எல்லாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்லிச்சினோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட இங்கால நான் மதில் பார்க்குறேன். நீண்ட நேரத்துக்கு பிறகு பொக்கனை என்ற ஊரில் மதிலே பார்க்குறேன். இப்போ எல்லாம் மின்சாரம் எல்லாம் கொடுத்துருக்கணும். அதில் வந்து தேர் ரோட்டை நீங்கள் மாத்தலன் வரைகளை பார்த்துருப்பீங்க. அது வந்து டூரிஸ்ட் வர்றதுக்கு, சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களை பார்க்க வர்றதுக்காண்டி அந்த தேர் ரோட்டை வந்து அது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோமா. இங்கால வந்து வீதிகள் வந்து மக்களுக்கு வந்து போட்டு கொடுக்கல என்று சொல்லி குறையாக வந்து அந்த அந்நியாக்கள் வந்து சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இடம்பெயர்ந்து மக்கள் இருந்த இடங்கள். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொக்கனை ஊர் 16 வருஷத்துக்கு பிறகு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தாலே ஒரு சில பேருக்கு கண்ணீர் வரும். இந்த இடத்துல தான் நாங்கள் இடம்பெயர்ந்திருந்தோமா, இதில் நாங்கள் டென்ட் போட்டிருந்தோம். என்ன வேணுமே இந்த என்னோட வர நண்பனும் இங்கே தான் வந்து இடம்பெயர்ந்து இருந்தார். இந்த நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து அவங்களோட பண்ட் இருந்த இடங்கள் இதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த மண்ணால் ஆன புட்டி என்று நான் நினைக்கல. இது புதுசாக ஏதோ செய்திருக்கிறேன். இதில் வந்து ஒரு மைதானம் ஒன்று இருக்குது மக்களே. எப்படி இருக்குன்னு எல்லாமே பணம் கூடலாகவே இருக்குது. இப்போ நாங்கள் பிரதான வீதியால் தான் போகிறோம். உள்ளுக்க நாங்கள் இன்னும் புகையில். இது குடிநீர் விநியோகம் ஒன்று செய்யணும். இதில் ஒரு நிறுவனத்தால் அந்த ஒரு கட்டிடம். ரோடு நல்லா இருக்கும். இங்கால வந்து வீதி கொஞ்சம் இதில் கொஞ்சம் மட்டும்தான் போடையில் ஒரு அநேகமாக ஒரு 500 மீட்டர் அதுக்கு பிறகு போட்டிருக்கு. இல்லை ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது, குட்டி கோயில். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இதிலெல்லாம் உடைஞ்ச கட்டிடங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. பொக்கனையில் எடுங்கோ. இதில் பொக்கனை முடிஞ்சு எங்கே வளையர் மடம் துவங்குமென்று எனக்கு தெரியலை. அடுத்தது இரட்டை வாய்க்கால். இப்போ இதெல்லாம் வந்து யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்கள். இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தென்னையந்து அரைவாசி தான் இருக்குது, தென்னையே காணையில். இங்கே பாருங்கள்,
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைமரம் இருக்குது, பனைமரத்தின் மேல் பகுதியை காணலை. ஏன்னா இந்தியாவில் வந்து அதிகளவாக வந்து யுத்தம் நடந்த இடங்கள்ன்றதால. அதோட பாருங்க ஒரு சின்ன கடை ஒன்று இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேலி போட்டிருக்கக்கூடியால் உள்ளவே காடையில் இந்த கடையை பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 16 வருஷத்துக்கு பிறகு பொக்கனை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏய் பொக்கனை தானே சரியாக சொல்கிறேண்ணா? அம்பலவன் பொக்கனையா? எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து இருக்கணும், முதலெல்லாம் கட்டிக்கணும். தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற மக்களே, உங்களுக்கு எப்படி மாற்றம் என்று பாருங்கள். யுத்தம் நடந்து 16 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ மரங்களை எல்லாம் பாருங்கள், எல்லா மரங்கள்லேயும் செல் பட்ட சின்னங்கள் தான். இங்கே இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே மேலே இல்லை. இங்கே இது இருந்ததோடு என்ன நிலைமையில் சின்ன சின்ன கடைகள் வந்து உள்ளே இருக்குது. எல்லாம் நல்லபடியாக மதில் கட்டியிருக்கணும். கடைகள் இருக்குது. இந்த சைட்டில் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கும். இதுக்குள்ளேயெல்லாம் என்ன ஊர்வலம் என்ன கடல் கடல் கிட்ட வந்து கடற்கரை தான். எப்படி இருக்கணும் இதெல்லாம் மக்கள் வந்து டென்ட்ஸ் போட்டிருந்த இடங்கள், குட்டி குட்டி குடில்களாக போட்டு தற்காலிகமாக இருந்த இடம். எப்படி இருக்குன்னு பச்சை காடுகளாகவே மாறிட்டுது ஃபுல்லாக. ஏன்னா 16 வருஷம் தானே. இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. என்ன கட்டிடம் ஒன்று தெரியல. முன்பள்ளி நினைக்கிறேன். என்ன ஒரு முன்பள்ளி மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ இதால் தான் மக்கள் வந்து போனது. பனைமரத்தை பாருங்க மக்கள் எப்படி இருக்கிறது. இந்த பனைமரம் இப்போலாம் இல்லை. இது அழகாக இருக்குது பார்க்க இந்த இடம் இருக்குன்னு. இப்போ நாங்கள் பார்த்த மாத்தளனுக்கும் பார்க்குற பொக்கனைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், மாத்தளனில் 2 கரையிலும் வீடு இருந்தது, ஒரு கரையில் வீடு இருந்தது. இங்கே வந்து பனைமரங்கள்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் பாருங்க. இதுக்குலாம் எங்கே போகிறோன்னு தெரியல. அது ஒரு பாலம் ஒன்று இருக்குது. கண்டல் காடு போய் கேம்புகளுக்கு போய் அப்புறம் நாங்கள் சில இடங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு காட்டில் சொன்னால் கேம்புகள் உள்ள திடீர் இருக்கும். அதை காட்டுறதுக்கு அனுமதி இல்லை. அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை வந்துடும். எல்லாம் புதுசாக வீடுகள் கட்டி மக்கள் இருக்கணும். நல்ல நல்ல வீடுகள் இருக்குது பாருங்க. நீங்கள் இதெல்லாம் புதுசாக கட்டின வீடுகள். இதுக்கு முதல்ல நீங்கள் பொக்கனை, அதாவது புது மாத்திரங்கானல் வாக்கைக்குள்ள வீடுகள் உடஞ்ச நிலையில் இருக்கிற வீடுகளை பார்த்து இந்த மரத்தை பாருங்க எப்படி இருக்குது. இதுதான் இங்கே நிலைமை. ரைட். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி ஒன்று வருது. என்ன பள்ளிக்கூடம் கொண்டு வாகும்? என்ன பள்ளிக்கூடம்? இதெல்லாம் அந்த காலத்தில் உடைஞ்ச மரங்களாக தான் இருக்கும். என்ன சின்ன ஒரு ஆலமரம். இது என்ன பள்ளிக்கூடம்? கொக்கனை பாடசாலை நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட். சஜீவன் தியானா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே. அம்பலவன் பொக்கனை, முல்லைத்தீவு அம்பலவன் பொக்கனை மகா வித்தியாலயத்தில் நிற்கிறோம். இது வந்து யுத்த நேரத்தில், இறுதி யுத்த நேரத்தில் மக்கள் அதிகளவாக உள்ளுக்கு வந்து இடம்பெயர்ந்து இருந்த இடம். எடுங்கோ காட்டியாச்சு. நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 102 வருஷ பழம் அந்த ஸ்கூலில். 102 வருஷ பழமையான ஸ்கூலா? 1923ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பாடசாலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு. என்ன இங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்ட வெளியெல்லாம் பொக்கனை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் வெட்ட வெளி தானே. என்ன ஆனால் நல்ல கார்பெட் மாதிரியான ரோட் போட்டுருக்கு. ஒரு தேர் ரோட். இதுக்கால போனால் எல்லாம் கிராமங்கள் உள்ளுக்க மக்கள் உள்ளதான் இருக்கணும். ஸ்கூல், அதாவது பாடசாலை என்றபடியால் வீதி போட்டிருக்கு. என்னங்க இப்போ பாருங்க, அந்த பனைமரத்தை பாருங்க மக்களே. அதில் செல்பீஸ் அப்படி அடிச்சிருக்கு பாருங்க. அவ்வளோ செல்பீஸ்.
ஓட்டையாக இருக்குது என்ன மரத்தில் இனி ரோட்டு பிடிக்கும். இனி ரோட்டு இப்படி தான் பழைய மாதிரி, அதாவது யுத்தத்துக்கு முதல் 2009ஆம் ஆண்டு ரோட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வீதி இனி. கல் முட்டி பனைமரம் பாருங்க, இதில் வந்து கல் முட்டி வந்து கட்டியிருக்கிறோம். பனைமரம் மேடம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிருக்கு, எல்லாம் செல்ஃபீஸ் அடிச்சுங்க. அந்த அதில் ஒரு பீஸ் ஒன்று அடிச்சிருக்கு. இப்போ என்ன நாங்கள் உள்ளுக்கு ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டோம். அந்த பிள்ளையார் கோயிலுக்கிட்ட தான் இந்த நண்பன் வந்து இவர் யுத்த காலத்தில் 2009ஆம் ஆண்டு அதுக்குள்ள போய் இருந்திருக்கிறாரு. மற்றது இங்கே கொஞ்சம் நிப்பாடுங்க, இதில் எல்லாம் இந்த போத்தில்கள் பிசுங்கான எல்லாம் அந்த இதெல்லாம் இந்த வரைக்கும் இருக்குது. அது சரி, நான் வரைக்கல காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் பாருங்கள், பானைகள் எல்லாம் இருக்குங்க. இப்போ இதுக்காலையெல்லாம் மக்கள் வந்து இறுதி யுத்தம் முடிவடைஞ்ச அப்புறம் நடந்து போய் சரணடைஞ்சது. இந்த 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 குட்டி வாய்க்கால் அப்படியே சரணடைஞ்ச இடம். இதிலெல்லாம் வரிசையாக வாகனங்கள் இருந்தது, என்ன அப்படியே வாகனங்களாக இருந்தது. இப்போ நாங்கள் எரிஞ்சு கொண்டு இருந்ததுன்னு சொல்கிறார் இவர். இங்கே பாருங்க, இப்போ வந்து உள்ளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் இப்போ செல்ல போகிறோம். இப்போ என்னென்னா நாங்கள் இந்த பொக்கனை கிராமத்துக்குள்ளே ஒரு வீதிக்குள்ளால் போய் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட இவர் இடம்பெயர்ந்திருந்த இடத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே அதிக அளவு புளிய மரங்கள்லாம் இங்கே இருக்குது. வீடுகள் எப்படி இருக்குது பாருங்க, இங்கே இதெல்லாம் வந்த டைம் இருந்த வீடுகள். இந்த சின்ன மணிச்ச இடம் என்ன இருக்குது அப்படியா கொஞ்சம் அடி வீடுகளுங்க ஆக்களே இல்லை வீடுகளில். இதெல்லாம் பாதி தென்னை தான் நிற்கிது, பாதி தென்னை தான். இங்காலையெல்லாம் காணி வெட்ட வழி கிணறு. இந்த தென்னை மரங்களை பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே இந்த தென்னை மரம்லாம் பீஸ் அடித்த இடம், இதெல்லாம் பீஸ் அடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு உள்ளுக்க வந்தால் தான் இன்னும் கூட தாமரை குளம். இங்கே இதில் வடிவான தாமரை குளம். வா, என்ன ஒரு அழகான தாமரை குளம். இங்காலையும் தாமரை, வன்னி மண் ஒரு அழகான ஐயா. இங்காலையும் தாமரை, இங்காலையும் தாமரை தான். தாமரை மலர பிடுங்கலாம் உள்ள வரங்க, அந்தளவு தூரம் தாமரை. கிராமங்களை பாருங்கள், பொக்கனை கிராமம் இப்படி இருக்காங்க. இந்தியாவில் ஆக்கள் இருக்கு நம்ம கொஞ்சம். இது என்ன இந்த மரம் இவ்வளோ மோசமாக இருக்குது. இது பிறகு எரிபட்டிருக்கேன் என்ன இந்த இந்த பாருங்க மரத்தை பாருங்க எப்படி இருக்கு. ஒரு மணல் திட்டி ஒன்று இருக்கும். அது மணல் திட்டி இருந்தது, இவர் இடம்பெயர்ந்திருந்த இடம் தானே அந்த நேரத்தில். அந்த மரம் இருக்கு, அந்த ஆலமரம். அதுக்கு ஒரு மணல் திட்டி இருந்தது, அது எடுத்துட்டேன். அங்கே தான் இடம்பெயர்ந்திருந்த நீ அங்கே அது பாருங்க, உடைஞ்ச வீடெல்லாம் இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த பொக்கனை கிராமத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளே வந்தாலே அப்படியே கடல்லாம். இதில் எல்லாம் மக்கள் இருக்கணும். கொஞ்சம் டெவலப் பாருங்க. இதால் கொஞ்சம் பரவாயில்லை, இங்கே நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கணும். அந்த இருக்கு மண்புட்டி, அந்த இருக்கு ரைட். அந்த மணல் புட்டிக்கு கீழே தான் இருந்தனியா. ரைட் ரைட், மணல் புட்டியை பார்த்துட்டோம். இவர் இருந்த மணல் புட்டி. இதெல்லாம் கடற்கரை. ரைட், பிள்ளையார் கோயிலுக்கு போ. இதான் அங்கேருந்து பார்த்துனாங்களேன்னு. ஏன்னா இங்கே வந்து கடற்கரை கிட்டுன்றதால பிள்ளையார் கோயில் எல்லாம் வந்து தெரியும். இப்போ நாங்கள் வந்து பொக்கனை, என்ன பொக்கனை, அம்பலவன் பொக்கனை மக்கள் இடம்பெயர்ந்திருந்த இடத்துல அந்த மணல் புட்டிக்கு வந்துட்டோம். இதில் வந்து மணல் புட்டி புட்டியாக இருந்ததாம். இப்போ வந்து புட்டிகள் எல்லாம் குறைஞ்சிட்டுது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த அம்பலவன் பொக்கனை பிள்ளையார் கோயில். நாங்கள் முதல்ல ஒரு திருவாலயம் ஒன்று பார்த்தோம், இப்போ பிள்ளையார் கோயில் பார்க்குறோம். இந்த பிள்ளையார் கோயிலை சுற்றியெல்லாம் மக்கள் இடம்பெயர்ந்து இருந்திருக்கிறாங்க 16 வருஷத்துக்கு முதல். மிக மிக நெருக்கமாக இருந்த இடங்கள் இந்த இடங்கள். மறக்க இயலாது, அது சொல்லுவாங்களே மறக்க முடியாதுன்ற மாதிரி அப்படியான ஒரு இடம். இங்கே பாருங்க மக்கள், இந்த மண்ணை மறக்க முடியுமா? இதெல்லாம் இங்கே அது அந்த குழியெல்லாம் மக்கள் இருந்து பாவிச்ச குழி தான். எது ஓ அந்த மண்ணில் தான் இருந்தவன். அந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்த அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த பள்ள மாதிரி இருக்கு பார்த்தியா? அந்த ஆலமரம் அப்படியா? எத்தனை வருஷத்துக்கு பிறகு வார? 16 வருஷத்துக்கு பிறகு வார அவன். அந்த கட்டாயம் போய் பார்க்கணும். கண்டிப்பாக போகணுன்றியா? அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் என்னுடைய நண்பன் இருந்தாரா. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல போகிறோம். இல்லை பயம் இல்லையா போகிறது? பைக்கை பூட்டினியா? சரி, பிசுங்கானல் கிடக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் பிசுங்கானல் எல்லாம் உள்ள கிடக்கு. பொக்கனை இந்த நண்பன் வந்து இடம்பெயர்ந்து கடைசியாக இருந்த இடத்துக்கு 16 வருஷத்துக்கு பிறகு போகிறார் உள்ள. என்ன சொல்லுது உணர்வு? 15 வயசுல வந்து 32 வயசுல நான் பாருங்க எடுத்து என்ன சொல்லுது உனக்கு? என்ன சொல்லணும்னே தெரியாமல் இருக்கு. உண்மையாகவே ஒரு
எப்படி சொல்கிறது, அந்த நாங்கள் இருந்த அந்த பழைய ஞாபகங்கள், வேறு எங்களோட பெரியம்மா அந்த மகனோட சண்டை பிடிச்சி அதில் ஓடி இதெல்லாம் அடையாளம் இல்லை. அந்த மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி நான் நினைக்கிறேன் இந்த இப்படி இடமா இருக்கும், இப்படி இருக்கும். 10 போட்டு 10 போட்டு இருந்தோம். இதெல்லாம் கிண்டினாலே உடல்கள் வரும் என்ன இருக்கும். ஓகே, அப்படி நண்பன் இடம்பெயர்ந்திருந்த இடம் இதுதான். இது நண்பன் மட்டும் இல்லை, ஒரு நிமிஷம் இதில் இருப்போம் வேணா. அம்மா எப்படி இருக்கு? இந்த மரம், இந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு கீழே அந்த மரம் தான் எனக்கு ஸ்பாட் ஞாபகம் வச்சிருந்தேன். இப்போ நீ யோசிச்சு பார்த்துருங்க, பெரிய குட்டியாக இருந்தது. அந்த மணல் மேல் மரத்தின் மேல் மட்டும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் மணல் இருந்தது. இப்போ காற்றுக்கெல்லாம் மணலும் அப்படி இப்படி போட்டு நாங்கள் நிற்கிற இடம் லொக்கேஷனை சரியாக லொக்கேஷன் அம்பலவன் பக்கணை, அம்பலவன் பக்கணை கிட்ட வச்சுக்காத. அம்பலவன் பக்கணை இந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, இந்த பிள்ளையார் கோயிலை வச்சு தான் நான் இப்போ அடையாளம் பிடிச்சி வந்தேன். இந்த பிள்ளையார் தான் அங்கேருந்து தெரிஞ்சது, அங்கேருந்து தெரிஞ்சது கடற்கரை தான் நிறையா தெரியும். அதே இப்போ நாங்கள் இப்போ தெரியும். நாங்கள் இப்போ அந்த மாத்தளையிலேருந்து வந்தோம் தெரியுமா, ஒரு கோயில் ஒன்று பார்த்தோம், சர்ச் உண்டு, அது இந்த கடலில் ரெண்டு பார்த்தா வடிவாக தெரியும், கிளியராக தெரியும். சரிவா, ஓகே. இப்போ இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் பங்கராக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இப்படி தான் இப்படியே வெட்டி கீழே இது இருக்குல்ல, அந்த தகரத்தை இப்படி அணைச்சி அதுக்கு மண் மூட்டையும் இல்லை, ஒரு பேக் இல்லை, சாரியை கட் பண்ணி பேக் மாதிரி தச்சு கடற்கரை மண்ணை அதுக்குள்ளே எடுத்து போட்டு இப்படியே அடுக்குவோம். ரவுண்டாக அடுக்கி போட்டு அதுக்குள்ளே தான் இறங்கி 15 வயசுலேயே நான் இதுக்காக படுப்பேன் பயத்தில். ஆனால் கை குழந்தை எல்லாம் மேலே இருக்குன்னு நான் கொஞ்சம் பயத்தில் கீழே படுப்பேன். செல்ஃபிஸ் எல்லாம் அடிக்கும் கூட. பீஸ்கள் அடிக்கடி வரும் செல்விலும். இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு எனக்கு முன்னுக்கு ஒரு 12 வயது பொடியன் செத்தான். சின்ன பிள்ளை வந்து 12 வயது. இதில் நொடிக்கு நொடி இறந்த இடங்கள் என்ன செல்வில் இடம் இல்லையே, கடைசியாக தனத்தில் தலையிலையும் விழுந்து வெடிச்சது, இடம் இல்லை. இதெல்லாம் பாவிச்ச பொருட்கள். இந்த பழைய இந்த செல்பட்டி டிவியை என்ன சாமான், இது அந்த கால டிவி, அந்த கால பழைய சோனி டிவியா, ஷாப் டிவி காட்டு ஒன்று கடி. இதெல்லாம் பாவிச்ச பொருட்கள் தானே. இன்னும் இந்த மக்கள் இந்த 3 கிலோமீட்டர் குறிப்பிட்ட பரப்பளவுக்குலாம் 1,20,000 ஜனத்துக்கு மேலே இருந்தது. எங்கே பார்த்தாலும் தரப்பால் தானே தெரியும், புல்லா இடம் புல்லா. நாங்கள் இதில் நிற்காம பைக்கை இறந்துக்கணும் விடுறாங்க வரையோ. அதாண்ணா இதை கிண்ட வருமானு நினைக்கிறேண்ணா. ரைட்டோ, இது அந்த பங்கருக்கு நான் சொன்னேன் தாக்குறேன், அந்த தகரம் தான் அப்படியே மணலுக்குள்ளேயே புரிஞ்சு போயிருக்கு. சின்ன பிள்ளைகள் பாட்டாகலாம் சோடியாவே இருக்கு. சோடியா இருக்க முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த செருப்பு போட்ட பிள்ளை ஓயில் எடுக்கும். 16 வயசு இல்லை. உனக்கே ஒரு விஷயம் காட்டுறேன்பா. என்ன இந்த கிணறா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் மக்கள் 16 வருஷத்துக்கு முதல் பாவிச்ச உடைஞ்ச பொருட்கள். முக்கியமான பொருள் வந்து இது கிணறு. கிணறு இதைத்தான் தேடி தெரிஞ்சவன். இதை பற்றி சொல்லு. நக்க உள்ள கிணத்துக்கு விழுதிடாத. கிணறு இல்லை மூடுபட்டிருக்கு. இதை பற்றி சொல்லு. இது கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு 9 அடி வெட்டின வந்தாலே நல்ல தண்ணி, மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் தண்ணி, சூப்பர் தண்ணி. அப்போ கடல் மணல் வந்து உள்ளுக்கு விழுந்தானே, விழுமண்டக்காண்டி நாங்கள் என்ன சகரத்தை சுருட்டி அப்படியே உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுத்து பாவிச்சிருக்கீங்களா? இதுக்கு இருந்தால் எடுத்து குடிக்கிறாங்க தண்ணி. அது இப்போ வரைக்கும் இருக்கேடா, இப்போதான் அப்படியே. ஆனால் நல்ல தண்ணியா, நல்ல தண்ணி வரும். சரி, இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மக்கள் ஒரு இடத்துல இருந்த இடங்கள். நாங்கள் உள்ளுக்கு மற்ற பங்கர்கள் இங்கே இதெல்லாம் பங்கர் என்னென்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு உடல் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க,
அதுக்குள்ளே நாங்கள் நடந்து போகிறோங்கிறது ஒரு கற்பனையில் சொல்ல முடியாது. இங்கே பேர் எரிச்சிக்கதை ஓட்டு எல்லாம் சின்ன சின்ன பங்கரில் கிணறாக இருந்தது. இந்த பங்கர் தான் சீட் அணைச்சிருக்கு. பங்கர் என்ன சீட் அணைச்சி இந்த மண் உள்ள கொட்டிடக்கூடாதுன்றதுக்காண்டி சீட் அணைச்சி இப்படி தானே தகரம் அணைச்சி பேக்குகள் நினைவுகள் இந்த டம்ளர் இருக்கு என்ன நினைவுகள் இந்த டைம் யாரோ வச்சிருப்பினோம். கவலைப்படாது. எனக்கும் நிற்க ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. கவலையாக தான் இருக்குது. இந்த கடல் மறக்கல அது தெரியுமா உண்மையா? கொஞ்சம் பெரிய அதான் பங்கர் பங்கர் தானே இந்த வாஷ்ரூமாக இருக்குமா? சின்னண்ணா இருக்கேண்ணே. இடப்போர்வையில் அந்த பேக் பாத்தி அப்படியே இருக்கு. பிளாஸ்டிக் உட்காது ஆனால் அப்படியே இருக்கு. இப்படி இருக்கேண்ணா. நீ நினைச்சே பார்த்துக்க மாட்டேன். அந்த 16 வருஷத்தில் எப்படி மாறி இருக்கு மேடம்? இப்படி மாறி கிட்ட வச்சுக்காத. 16 வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை உண்டு, குழப்பம் உண்டு. கட்டாயம் எனக்கும் இருக்கும், இதை பார்த்துட்டு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. இப்போ உனக்கே இருக்கும், உனக்கு ஃபீல் ஆகிருக்கும் உனக்கு. இப்போ யுத்தம் நடந்த நேரத்தில் எங்களோட சொந்தங்கள் எல்லாம் இப்போ மாமா பெரியப்பா சித்தப்பா சித்திட்ட பிள்ளைகள் பெரியம்மாண்ட பிள்ளைகள் பெரியம்மாண்ட பிள்ளைகள் எல்லாரும் கூடி ஒன்றா இருந்தாங்க அந்த நேரம். இப்போ எல்லாம் திக்கா திசையாக திரிஞ்சு பிரிஞ்சு. ஆனால் இந்த இடம் இப்போ அந்த என்ன மாதிரி இருக்கிற பொடியலுக்கு கட்டாயம் ஒரு ஞாபகத்தை கொண்டு வரும், அந்த பழைய ஞாபகத்தை கொண்டு வரும். இந்த மரத்துக்களை எல்லாம் சுற்றி வளைச்சிருந்துருக்கோம். சுற்றி மெயின் பிரச்சனை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த வாஷ்ரூம் பிரச்சனை. கடற்கரையில் இரவில் பெண்கள் எல்லாம் இரவில் போகிறது. போய்க்குள்ள ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு சொன்னால் கடலில் நடுவில் நின்று நேவி வந்து பராலைட்டு அடித்து விட்டுரும். அப்போ என்ன செய்கிறது? அந்த நேரங்களில் எல்லோரும் எழும்பி ஓடி தான் வரையணும். உண்மையாக ஒரு கவலைக்குரிய விஷயம் அது. நாங்களும் என்ன செய்கிறோன்னு சொன்னால் விழாத்துக்கு கிடங்கு வெட்டுறது. விழாத்துக்கு கிடங்கு வெட்டிட்டு அதுக்குள்ளே இறங்கி இருந்துட்டு மேலே வரையும். அதனால் கிண்டி போட்டு ஏன்னா கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் தானே. ரவுண்ட் டுவெல் வரும், அதான் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் கூட எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது. மனுஷருக்கு நிம்மதியானது இதில், அதுதான் நிம்மதி. அதுலேயும் நிம்மதி இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்தாங்க இங்கே. சரி, கணக்காக காய்ச்சிட்டோம் போல கட் பண்ணுவா. என்னுடைய நண்பன் இறுதி யுத்தத்தில் இந்த இடத்துல இடம்பெயர்ந்திருந்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது பொக்கனை என்ற கிராமத்துக்குள்ள மக்கள் அதிகளவாக இருந்த இடம். 2009ஆம் ஆண்டு இந்த இடத்துல அதிகளவாக இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க. இன்னும் அதே உர பேக்குகள் இருக்கும், கருப்பு கருப்பாக எல்லாம் தெரியும் பாருங்க. நிறைய வித்தியாசங்கள் இந்த இடமெல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் மக்கள் இருந்த இடம். நான் அந்த உள்ளுக்க வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வந்திருந்தேன். 16 வருஷத்துக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் உள்ளுக்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன மக்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாது நாங்கள் எங்கே நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம்ன்றெல்லாம் தெரியாது. மரங்களை வச்சு தான் அடையாளப்படுத்தும். இதெல்லாம் பங்கராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ உயரமான ஒரு பனை இருக்குன்னு. ஆனால் அந்த பனையில் பாருங்க மேலே செல்லு விழுந்துருக்கோன்னு நினைக்கிறேன். சட்டியா இதைத்தான் இந்த ஒற்றை பனைன்றது. ஒற்றை பனை அடி அங்கே ரெண்டு நாங்கள் சொல்லுவோம் இந்த ஒற்றை பனை அடி. அதான் இந்த ஒற்றை பனை. ஆனால் இப்போ கீழே உள்ள சின்ன பனைகள்லாம் இப்போ 16 வருஷத்துக்கு பிறகு முளைச்ச பனை. அந்த பனை பழைய பனை. அதுதான் நாங்கள் எவ்வளோ உயரம் அந்த பனை தான் ஒற்றை பனை. 55 அடி உயரம் வரும். இதான் கடல் பக்கத்துல இருந்து இந்த பனையை பார்த்து தான் சொல்லுவோம் ஒற்றை பனை. ஒற்றை பனை இதெல்லாம் மண்ணெல்லாம் இப்போ வெட்டி நம்ம எப்படி இருக்குன்னு இதான் அந்த ஒற்றை பனை. இந்த ஒற்றை பனையை பாருங்க. அது செல்லுலேருந்து இந்த ஒற்றை பனை மிக உயரமான இந்த ஒற்றை பனை இல்லாமல் இருக்குது. அதுக்கே பல வரலாறுகள் இருக்கும்.
என்ன இந்த ஒட்டப்பனை வந்து எல்லாரும் சொல்லுவோம் இந்த ஒட்டப்பனை இருக்காங்க நாங்கள் ஆமை நிற்கிறாங்க. சில இடங்களில் தோண்டி இருக்கணும் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் இடம்பெயர்ந்து இருந்த இடங்கள். பொக்கனை என்ற இடத்துக்குள்ள பல வித்தியாசமான விஷயங்களை கொஞ்சம் வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கஜு மரமெல்லாம் நிற்குது பார்த்தீங்களா. இங்கே அவை அந்த சீட்டை தான் வேலியாகவே வச்சிருக்கணும். இதெல்லாம் மக்கள் வந்து பங்கருக்கு சைட்டில் வச்ச சீட்டுகளை வேலியாக வச்சிருக்கணும். இங்கால பாருங்க வீடு உடஞ்சி வருது. கீழே ஒரு வீடு இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது இந்த ஊர். இப்போ நாங்கள் இன்னும் ரெட்டை வாய்க்காலுக்கு போகலை. வலையர் மடத்துக்கு போகலை. இன்னும் பொக்கனைக்குள்ளே நிற்கிறோம். இப்போ அடுத்த கிராமம் 16 வருஷத்துக்கு பிறகு வலையர் மடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோமே எனக்கு தெரியலை. இதெல்லாம் வந்து யுத்தத்தால் அதே தகரங்கள்லாம். உங்களுக்கு அந்த தகரத்தையே நான் காட்டலாம். அந்த செல்ஃபீஸ் அடித்த ஓட்டை தகரம் எல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபீஸ் அடித்த ஓட்டை எழுது. சில வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கணும் பாருங்க. இங்கே இந்த ஊரில் கிணறு இப்படி தான் சின்னதாக கட்டிவிடும். காலம் குறைவு தண்ணி வரும். 2 அடி 6 அடி தண்ணி வரும். ஓ, இங்கே கிட்ட தோண்டினாலே தண்ணி வரும். இடமே இந்த மக்கள் இந்த இவன் இவ்வளோ காட்டியிருப்பான். நண்பன் எப்படி அந்த தோண்டினானோ அது மாதிரி தான் தோண்டி கொட்டு இருக்கிறது. கணம் கொட்டு அதான் உள்ளுக்கு இருக்கிறது அப்படி கிணறு மாதிரி. அது அங்கே பாப்போம் சந்திக்கிறது. இட்டாலியில் நல்ல மதில் கட்டி வீடு வலை கூட இருந்திருக்கணும்டா. எப்படி இருக்கு என்ன இடங்க. இப்போ நண்பன் பார்த்த கோயில் இதுன்னு தான் அவர் சொல்கிறார். ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதை விட நாங்கள் உள்ளே போய் தான் அந்த பொக்கனைக்கில் இருக்கிற கோயில், நண்பன் இருந்த இடங்கள், பொதுமக்கள் 16 வருஷத்துக்கு முதல் யுத்தத்தில் இருந்த இடங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ திருப்பி நாங்கள் பொக்கனை வீதிக்கே வந்துட்டோம். பொக்கனை வீதியின் நிலையை பாருங்கள். யுத்தத்துக்கு முதல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. முதல் இந்த வீதியை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிறகு இப்போ வாகனம் ஓடி இந்த வீதி இப்போ 2 பகுதியிலே வந்து நீர் தேங்கி இருக்குது. காரணம் நல்ல மழை பெஞ்சதால் நீர் தேங்கி இருக்குது. ஆனால் முதல் இந்த இடங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இடங்கள் எல்லாம் வந்து மக்கள் டென்ட் போட்டு கூடாரங்கள் போட்டு இருந்த இடங்கள். இப்போ முள்ளியாகால் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணினாலே பல காணொலிகளை வந்து பார்ப்பீங்க. இந்த நிலங்களில் 15ஆம் தேதி மக்கள் அதிகளவாக வெளிக்கிட்டாங்க. 16, 17, 17ஆம் தேதி முடியுது. 18ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்தால் யுத்தம் முடிவடைஞ்சுன்னு சொல்லி அறிவிக்கப்படுது. என்ன இறுதி யுத்தம் நடந்து முடிஞ்ச இடங்கள் இப்போ எப்படி இருக்குது, வீதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பொக்கனையால் போய் கொண்டிருக்கிறோம். பொக்கனைக்குள்ளே ஒரு கிராமத்தை தான் உங்களுக்கு காட்டினேன். ஒரு சின்ன இடத்த தான் உங்களுக்கு காட்டினேன். ஆனால் அது காட்ட முடியாத காரணம் அவ்வளவு இருக்குது. ஒரு சிறிய இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு கவலையும் ஒரு கண்ணீருமாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்தது போகிறது வந்து வலைஞர் மடம் வந்து போய்க்குள்ள நீங்கள் பார்ட் 3 காணொலியில் தான் நீங்கள் வலைஞர் மடத்தை பார்த்தீங்கன்னா நான் முழுத்தலையும் நான் ஒரு காணொலியிலேயே எடுத்து காட்ட இல்லாமல் இருக்குது. பகுதியாக தந்தால் உங்களுக்கு காட்டலாம். அஞ்சு பாருங்க. இங்கே பிராந்த பாருங்க தனியாக இருந்து அவர் தன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடமெல்லாம் வாகனங்கள் என்ன அண்ணன் எப்படி இருந்து எனக்கு இடத்த இருக்கா சொல்லு. 2 சைடும் வாகனம் ஃபுல்லாக எரிஞ்சு கொண்டு இருக்கும். அதோட நாங்கள் நடந்து போனாங்க. நான் ஏப்ரல் 22 நான் போயிட்டேன். இஞ்சால வரையில்லை. நான் உண்மையாகவே இஞ்சால வரையில்லை. இந்த வலைஞர் மாட சைட்டுக்கு நான் வரேன். ஏப்ரல் 20 மாத்திரனோட பொக்கனையோட சரி. நீ பொக்கனையோடு இருந்துட்டு வெளியேறா என்ன. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீதிகளால் போன மக்களுக்கு பல வழிகள், பல கதைகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மரத்துக்கும் கதை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரத்துக்கு கீழேயும் கதை இருக்குது. இங்கே பாருங்கள், பண்ட்டு மாதிரி அமைஞ்சிருக்கணும். ஒரு பண்ட்டு மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் எல்லாமே வந்து வயல். இப்போ நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க வீடுகள். இங்கே வந்து அதிகம் வயல் வந்து தோட்டம் வந்து செய்து கொண்டிருக்கணும். பொக்கனை வந்து எனக்கு சற்று நேரத்தில் முடிஞ்சிடும். இனி வலைஞர் மடம் வந்து துவாங்கும். இப்போ நாங்கள் பார்க்குறது பொக்கனை வலைஞர் மடம் இல்லையேன்னு பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல தண்ணி. ஆனால் யுத்தம் முடிகிற இதே காலப்பகுதியில் இப்படி இல்லை. இங்கே அந்த மே 2019 இந்த கிளைமேட்டில் இல்லையே என்ன வறட்சி கிளைமேட். 2009 வறட்சி கிளைமேட் என்ன. இந்த இடமெல்லாம் தண்ணி இல்லை. இப்போ மழை பெஞ்சபடியால் தண்ணி இருக்கு. பாருங்க வீதி போடாதால் பாலங்கள் எல்லாம் எப்போ போனாலும் உடைஞ்சுக்கலாம். இரவில் வரக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்தால் பிரச்சனை தான். வீதி திருத்தினா நல்ல வேணும்.
இந்த வீதியில் அந்த உடைஞ்ச டிராக்டர்கள் வாகனங்கள் எல்லாம் அந்த யூடியூப்பில் நானே பார்த்துருக்குறேன் கிடந்த இடங்கள். எவ்வளவு அமைதியாக இருக்குது இந்த இடம். ஓகே, நாங்கள் இனி வெள்ளைஞர் மடத்துக்கு நாங்கள் நெருங்க போகிறோம். இதோட வந்து நாங்கள் முதல்ல வந்தது புதுமாத்தலன் பகுதி 1 பார்த்துருப்பீங்க. அடுத்தது அம்பலவன் பொக்கனை என்ற ஊர் பார்த்துருப்பீங்க. இனி அடுத்தது பகுதி 3 வெள்ளைஞர் மடம் எப்படி இருக்குது, அதில் முக்கியமாக ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அந்த தேவாலயத்தில் கடைசியாக மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு ஃபாதர் வந்து இளைஞர்கள் ஜோதிகள் ஒரு 90 பேரை காப்பாற்றினதாக சொல்கிறோம். அந்த தேவாலயத்தையும் பகுதி 3 காணொலியில் பார்க்க போகிறோம். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்க போகிறேன். என்று உங்களால் மனதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பகுதி 3 அடுத்ததாக நான் போடுகின்றேன்.